அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்து செல்வது எப்படி. ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அது சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும், அல்லது ரொம்ப துக்கமான விஷயமா இருக்கட்டும், உங்களை அவமானப்படுத்துகிற விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி கடந்து போகிறது. அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ஒவ்வொரு செகண்டுமே நம்மளை கடந்து போய்க்கிட்டே இருக்குது. நாம் இருந்த இடத்துலே இருந்தாலும் சரி, அல்லது அதை கடந்து போனாலும், அதை கவனித்தாலும் கவனிக்கலைன்னாலும், ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை கடந்து போய்க்கிட்டே இருக்குது. இதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அது சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் கடந்து போயிடுது, அதை தக்க வச்சுக்க முடியாது. துக்கமான நிகழ்ச்சியாக இருந்தாலும், மனபாரமாக இருந்தாலும் நம்மளை நோக்கி அந்த நிகழ்ச்சி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது கடந்து போய்கிட்டே தான் இருக்குது. நம்ம சந்தித்த எத்தனையோ நபர்கள் இப்போ இல்லை. நாமளும் ஒரு காலத்தில் இருக்க மாட்டோம். ஆனாலும் நம்மளை சுற்றி இருக்க நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமே தான் இருக்குது. அதுவும் நம்மளை கடந்து போய்கிட்டே தான் இருக்குது. இது எப்படின்னா, ஒரு ஊருக்கு போகிறீங்க. பஸ் இப்போ ஒரு இடத்துலேருந்து கிளம்பியிருக்கு. அது நீங்கள் இருக்கிற இடத்த நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அதை நோக்கி நீங்கள் போகிறீங்க. நீங்கள் பஸ் ஸ்டாப்பை நோக்கி போகிறீங்க. பஸ் ஸ்டாப்பை நோக்கி எங்கேயோ கிளம்புன பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்கள் ஒரு ஊருக்கு போயாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறி போய்கிட்டே இருக்க போகிறீங்க. இல்லைன்னா பஸ் உங்களை கடந்து போய்கிட்டே இருக்க போகுது. நீங்கள் பஸ்ஸை கடந்து போய்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் நினச்சாலும் நினைக்கலனாலும் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிறோம் மாற்றத்தை நம்ம உண்டு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் மாற்றத்தை உண்டு பண்ணிட்டோம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறதே ஒரு தப்பிதமான ஒரு கருத்து தான். மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, அது மாறாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. அது நம்மளால் தான் மாறுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் மாற வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ இருக்கீங்க. எந்த நிகழ்ச்சியும் தன்னை போல் நடக்குது, தன்னை போல் காணா போயிடுது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளும். அதை எல்லாத்தையுமே கடந்து போக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா கடந்து போகிறது ரொம்ப ஈஸி. முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.